வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம எம்டி அண்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல நம்ம விஜய் அண்ணா வந்துட்டு ஒரு கட்சி தொடங்கினாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து சென்சேஷனலாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவரும் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதனால நம்ம அந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். தமிழக வெற்றி கழகம் மீம்ஸ் ரியாக்ஷன். தமிழக வெற்றி கழகம் மீம்ஸ் ரியாக்ஷன் நம்ம எம்டிஆன் போட்டிருந்தாப்புல. ஸோ அந்த வீடியோக்கு தான் நம்ம இன்னைக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக் ஹார்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிருங்க. அதான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு ஒன்றுக்குடன் வரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நடிகர் விஜய் புதிதாக அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார். அந்த ஒரு நியூஸ் வரும் தெரியுமா, அதில் எனக்கு பண்டிகை கொண்டாடு வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, தமிழக வெற்றி கழகம் அதோட மீம்ஸ் ரியாக்ஷன் தான். நடிகர் விஜய் அவர்கள் வந்துட்டு இப்ப அரசியலுக்குள்ள குதிச்சிருக்காரு. எப்படி நீ அரசியல்வாதா? நீங்க எல்லாம் உங்க டார்ச்சர் தாங்க. அடுத்து அவர் வந்துட்டு அரசியல்ல ஃபுல் டைம் வந்த பிறகு சினிமால நடிக்க மாட்டாராம். அதுதான் கொஞ்சம் லைட்டா ஃபீலா இருந்துச்சு. எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ பெரிய ஒரு மாஸ் ஹீரோ வந்து சினிமா விட்டே போறாரா? தம்பி, ஊரே ஜாலியா இருக்கு. விஜய் அரசியலுக்கு வந்தது பார்த்து நீ யாருப்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நான் சொல்ற கதைக்கு தமிழ் சினிமா கதையாக ஒரே அவரும் அரசியலுக்கு போயிட்டா நான் யாரை வச்சுங்க ஸ்கேம் பண்ண அட்லியா? இப்ப விஜய் வந்துட்டு வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல கோட் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப அவரோட அடுத்த படமான 69 படத்தை வந்துட்டு அட்லி தான் டைரக்ட் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இல்லையா? அதெல்லாம் இல்லையா? இருக்குடா 69ங்கிறது டைட்டில் கிடையாது, 69வது படம். ஆனா நல்ல நம்பரா இருக்குல்ல கடைசி படம். சினிமாவிலிருந்து விலகுகிறார் நடிகர் விஜய். எஸ்கே அண்ட் தனுஷா தலைவர் டிடிஏ பாசம் வராரு. பட் ஒரு கட்டத்துக்கு மேல அது சீரியஸா போயிட்டு இருக்குப்பா. ஒரு வழியில கரண்ட் பில்ல கட்டிட்டு போந்தனே சொல்றேன். அதுக்கு என்ன என் புள்ளைய செத்து போற சொல்றாங்க மனுஷன். ஏங்க இவரே கரண்ட் பில் தானே நான் கட்டுறேன். நாங்க இருக்கோம். அடுத்த எலெக்ஷன் வர வரைக்கும் இந்த 2 வருஷத்துக்கு தான் நடக்கும் போல. நாங்க இருக்கோம். எனக்கு அவனுங்களை பார்த்து கூட பயம் இல்லடா. உங்களை பார்த்தா வேண்டாம் என்னெல்லாம் பண்ண போறாங்க பயம் இல்லடா. டிவிகே மெம்பர்ஸ் ஃபேன்ஸை பார்த்து கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொல்றாங்களா? ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா, யாருக்கா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும். கருத்தோட மோதுறா, அண்ணே சொல்ற மாதிரி கருத்தோட மோதுறா. சில பேர் நல்லாவே பண்றாங்க, சில பேர் வந்துட்டு ஒரு சில வேலைகளை பார்த்து விட்டு போயிடுறாங்க. என்னடா இது, என் தம்பியில அப்படி பாக்குற மாதிரி ஆயிடுச்சுடா. எல்லா நடிகர்களோட ஃபேன்ஸ் கிட்டையும் போயிட்டு தேவையில்லாம சண்டை போறாங்க. அதெல்லாம் இதுக்கப்புறம் நிறுத்திக்கணும். ஏன்னா விஜய் ரசிகர்களோட சப்போர்ட் மட்டும் பத்தாது, எல்லா நடிகர்களோட சப்போர்ட்டும் நடிகர்களோட ஃபேன்ஸோட சப்போர்ட்டும் தேவை. அதனால எல்லார்கிட்டையும் அன்பா தான் போய் ஆகணும். நமஸ்தே. பொறுமையே பெருமை. விஜய் என்டர் இன்டு பாலிடிக்ஸ். அப்ப இனிமே கோலிவுட்ல தளபதி இவரை வச்சு ஏகப்பட்ட மீம்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதுல ஒரு மீம் வந்துட்டு, இனி இவருக்கு பதில் இவர். நான் தாண்டா லியோ. 5 வருஷம் உங்க பவரை காட்டுனீங்களே, என்ன ஆட்டம் போட்டீங்க. எங்க தளபதி அதை தடுக்கதாண்டா வராது. அவரை மட்டும் அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அழிக்க முடியவே முடியாது. என் தளபதி தான் இந்த நாட்டையே நல்ல வழியா மாத்துறது எங்க தளபதி மட்டும்தான். ஆனா இப்ப வந்து இவருக்கு ஓட்டர் ஐடி வந்திருக்கும்ல, எங்கடா அந்த ஓட்டர் ஐடி? ஓட்டர் ஐடியா ஒரு வீரர் புரட்சி இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குதுடா. இப்ப இந்த கூட வேற சண்டை போடணுமா? பொலிட்டிக்கல் ஏங்க. ஆனா இது அல்டிமேட் மீம் விடாது. இவ்வளவு நாளா வந்துட்டு ரஜினி ஃபேன்ஸ் கூட, அஜித் ஃபேன்ஸ் கூட,
அப்புறம் வந்து நிறைய ஃபேன்ஸ் கூட சண்டை போட்டுருக்காங்க. இப்போ பொலிட்டிக்கல் கேங் கூட விஜய் ஃபேன்ஸ் வந்து இப்போ ஓவர் டைம் ஆயிடுச்சு. அதுலயும் ஏன் லூட்டி ஓவர் டைமா உள்ள போய்கிட்டு இருக்கு. என்ன பண்றது முருகேஷ், ஓவர் டைம் தான். இப்போ இதுக்கு வேற அரசியல் கத்துக்கிட்டு அது கூட ஒரு மீன் வந்துச்சுல, அரசியல் கத்து ஒரே நாளில் அரசியல் கற்றுக்கொள்வது எப்படி. ஸோ எல்லா கட்சிகள் கூடயும் இவங்க வேற சண்டை போடணும், நின்று சாட்சியமா நின்று இப்படி சுத்தி பார்த்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணினான். ஏத்துக்கங்க நீ, அப்பதான் நம்ம டெய்லி பிஸியா இருப்போம். அம்மா விஜய் நான் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, 2026 எலெக்ஷன்ல கூட போட்டியிட போறாரு. ஓட்டு கேட்டு வரும்போது டான்ஸ் தான் ஆடுவார்ல. டான்ஸ் தான் நிறைய பேருக்கு தெரியும், நல்லா டான்ஸ் ஆடுவாருன்னு சொல்லிட்டு. ஆனா இதுக்கப்புறம் விஜய் நான் வந்துட்டு களத்துல இறங்கிதான் ஆகணும். வீடு வீடா போகணும், நிறைய பேரை வந்து மீட் பண்ணணும், நிறைய மக்களை சந்திக்கணும், களத்துல இறங்கி களப்பணி ஆற்றணும் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும். நம்ம எல்லாம் இந்த காலத்து இளைய தலைமுறைக்கு ஒரு பாடமா இருப்போம். நம்பி ஓட்டு போடுங்கம்மா, கண்டிப்பா நல்லது செய்வோம். டேய் வாங்கடா போலாம். தம்பி தம்பி கவலைப்படாதீங்க, எங்க ஓட்டு தளபதி கிட்ட. இனி என்ன தயக்கம், எல்லாம் பத்தி மக்கள் இயக்கம், தமிழ்நாடு நிற்கும் உலகமே வியக்கம். இதுக்கப்புறம் இந்த சாங் தான் வைப் சாங்கா இருக்குமா? இனி என்ன தயக்கம், எல்லாம் பத்தி மக்கள் இயக்கம், தமிழ்நாடு நிற்கும் உலகமே வியக்கம். காசு பணம் பார்த்து நாங்க யாரும் சாப்பதுனா, உன்னை பத்தி என்று இங்கு மதிப்பு உண்டுடா. உன்னை பத்தி பள்ளிக்கூட்டம் ஹாஸ்பிட்டல் உணவகன்னு செய்யறத பார்த்து தளபதி அரசியலுக்கு வராருன்னு சந்தோஷப்படவா இல்ல சினிமா விட்டு போறாருன்னு வருத்தப்படவான்னு தெரியல. ஆமா, ஒரு பக்கம் அரசியலுக்கு வராருன்னு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஓகேடா புதுசா வந்துட்டு போல்டா இறங்கி இருக்காரு அப்படிங்கிற ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. அலப்பற தாட்டாயிருது பிரான், இன்னும் கொஞ்சம் 2-3 நாளைக்கு வெயிட் பண்ணுங்க பிரான். அலப்பற தாட்டை பிரான். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எப்படியே போக முடியாது. ஏன்னா விஜய் படத்துக்குன்னா எங்க ஃப்ரெண்ட்ஸ்லயே வந்துட்டு எல்லாருமே வருவானுங்க, டிக்கெட்டை போடுறான்னு சொல்லுவானுங்க, எல்லாம் சேர்ந்து ஒன்னா போவோம், அதுலயே ஒரு ஜாலியா இருக்கும். நமக்கே எப்படி இருக்குன்னா விஜய் ஃபேன்ஸ்க்குன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. கோலிவுட் ஆஃப்டர் 2 years எங்க அண்ணன் பாலிடிக்ஸ் போயிட்டாரு, எங்க அண்ணன் வேர்ல்ட் டூர் போயிட்டாரு. இத வச்சு நிறைய மீம்ஸ் வந்துச்சுடா. அரசியல் வேண்டாம், திரைப்படம் போதும், திரைப்படம் வேண்டாம், புகைப்படம் போதும். இப்பவும் பிரச்சனை இல்ல, ஆழ்வார் வெர்சஸ் போக்கிரியில ஆழ்வார் தான் ஒத்துக்குங்க, ஆமை சோட்டு உங்களுக்கு தான். அட பாவீங்களா, அதுக்குன்னு வந்து ஆழ்வாரனா ஒத்துக்க சொல்றீங்களா? ஆனா இந்த நேரத்துல ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. வருத்தப்படாத சிவாஜி, நடக்க போற நல்லதை மட்டும் நினைச்சுக்கோ. அப்படிப்பட்ட ஓட்டு எங்களுக்கு தேவையே இல்லடா நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா இந்த டைம்ல அந்த ஓட்டு முக்கியம், அதனால ஆழ்வார் தான் வின் பண்ணுச்சுன்னு ஒத்துக்குங்க. வேற வழி இல்ல. தமிழக வெற்றி கழகம் எலெக்ஷன்ல ஜெயிச்சாதான் தம்பி வெற்றி கழகம், அது வரைக்கும் கழகம் தான். சயின்டிபிக்லி சக்சஸ் பாலு வெறும் பாலுன்னு கூப்பிடுறத விட சக்சஸ் பாலுன்னு கூப்பிட்டா பாசிட்டிவ் வைப்ரேஷன் பரவி லைஃப்ல ஒரு சக்சஸ் வரும். அதுக்கு இருந்தாலும் வெற்றின்னு வச்சா ஒரு 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 பாசிட்டிவா இருக்கும்ல, ஒரு பாசிட்டிவிட்டியா இருக்கும்ல. சோ அதுக்காக தான் வெற்றி கழகம்னு வச்சிருக்காங்க. நாளைக்கு ஓட்டுன்றதை வச்சுக்கிட்டு இன்னைக்கே ஜெயிச்சிட்டோம்னு போஸ்ட் ஓட்டுற ஒரே ஆள் நீங்க தான். பாசிட்டிவ். இப்ப விஜய் வந்துட்டு ஒரு அரசியல் கட்சி தொடங்கி இருக்காரு, இது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் தான். இதை வந்துட்டு நாம வரவேற்கலாம். இப்போ வந்துட்டு அவரோட கட்சியோட பேரை மட்டும் தான் அறிவிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கட்சியோட கொள்கைகள் கோட்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இருந்தாலும் மென்ஷன் பண்ணியிருக்காரு, ஊழல் பற்றியும் அப்புறம் ஜாதி மத வேறுபாடுகள் பற்றிலாம் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் அவர் வந்துட்டு என்னென்ன விஷயங்களை டீட்டெயிலாக இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்கிறத பார்ப்போம். இதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பிக்குது. கதையை இப்பதான் ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி சினிமாவில் அவர் வந்துட்டு ஒரு படத்தில் அரசியல் பேசுகிறாலும் சரி, பாட்டில் பேசுகிறாலும் சரி, ஒரு டைட்டிலில் பேசுனா கூட நிறைய பிரச்சனைகளை வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் படங்களுக்கு தான் அதிகமான பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. ஆனால் அவர் வந்துட்டு இப்போ படத்தை தாண்டி அரசியல்லே ஃபுல்லாக வரப்போகிறாரு, வந்துட்டார். அப்போ இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகளை கொடுப்பாங்க, இல்லை இப்போ என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறதே தெரியல. அது எல்லாத்தையும் சமாளிக்கணும், அதுவே ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் அவருக்குமே இந்த விஷயங்கள்லாம் தெரியும் தான். இருந்தாலும் அவர் இறங்கியிருக்காருன்னா என்ன காரணம்னா ஃபேன்ஸ் இருக்காங்க,
அவங்க நமக்கு கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து அவர் இறங்கியிருக்காரு. ஸோ அவங்களுமே இவருக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். பார்ப்போம். இன்னொரு பக்கம் என்னென்னா, சப்போர்ட் பண்ணுறது ஓகே தான், பட் இருந்தாலும் இருக்கிற பேரை கெடுக்காமல் இருக்கணும். அதே போல் வந்து எல்லா ஃபேன்ஸுக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு தேவையில்லாமல் சண்டை போடுறதை வந்து நிறுத்திக்கணும். ஃபஸ்ட்டு ரஜினி ஃபேன்ஸ் கிட்ட சண்டை போடுறதா இருக்கட்டும், இப்போ அஜித் ஃபேன்ஸ் சண்டை போடுறதா இருக்கட்டும், சின்ன சின்ன ஆக்டர்ஸ் கிட்ட தான் சண்டை போட்டு அதெல்லாத்தையும் விட்டுணும். இப்போ வந்து அரசியல் களம்னா எல்லாருமே முக்கியம் தான். ஸோ வந்து அதை வந்துட்டு இவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். அதனால தான் லியோ படத்தோட வந்து சக்ஸஸ் மீட்டில் கூட எல்லா ஆக்டர்ஸையும் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரு. தலை அஜித்தா இருக்கட்டும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா இருக்கட்டும், உலகநாயகன் கமலஹாசன். ஸோ எல்லாருமே மென்ஷன் பண்ணி சொன்னது எல்லாமே எல்லாருமே நமக்கு முக்கியங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டனால தான் அவர் வந்து அப்படி சொல்லியிருப்பாரு. அதை வந்துட்டு ஃபேன்ஸுமே புரிஞ்சுக்கணும். அரசியலுக்கு வந்த பிறகு சின்ன சின்ன விஷயங்களை கூட நோட் பண்ணுவாங்க. சாதாரணமாக ஒரு மக்களை சந்திக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், அந்த டைமில் கூட சாதாரணமாக யார்கிட்டயா பக்கத்தில் உள்ள கோவப்பட்டா கூட லைட்டாக தோல் மேலே கையை வச்சா கூட அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயம் மாற்றிடுவாங்க. சின்ன இடத்துல ஒரு கோவப்பட்டா கூட நார்மலாகவே சில நேரங்கள் நமக்கு டென்ஷன் ஆகும். அந்த நேரத்தில் சின்னதாக ஒரு கோவப்பட்டா கூட அதை ஒரு பெரிய விஷயம் மாற்றிடுவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் நீங்கள் பண்ணுற நல்ல விஷயங்கள் கூட தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கஷ்டப்பட்டு நல்ல விஷயம் தான் பண்ணுறீங்க. ஸோ அதை வந்துட்டு தப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்தந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓரளவு சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். சாதாரணமாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுறது கூட ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ப்ரெஸ் மீடியா இவங்களாம் ரொம்ப நல்லவங்க. நீங்க பாரு, அவங்க ஒரு விஷயம் கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு எப்படி பதில் சொல்லணும், அதை எப்படி சமாளிக்கணும். என்னங்க பிடிச்ச ஸ்வீட் எதுன்னு கேட்டா இப்போ என்ன தீவிரவாதின்றாங்க. 2 நிமிஷம் எனக்கு தலையெல்லாம் சுத்திருச்சு. ஸோ இதெல்லாத்தையும் சமாளிக்கிறது வந்துட்டு ரஜினியாலேயே முடியல, அவராலேயே முடியாமல் ஒரு நிமிஷம் தலையை சுத்திருச்சு. ஆனால் இவ்வளோ விஷயத்தையும் யோசிச்சு அவர் இறங்கியிருக்காருன்னா எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இருப்பார். புலி பாதுங்கன்னா பெரிய வேட்டை எதிர்பார்க்குது, ஒன்றும் பண்ண முடியாது. அலப்பற தாட்டாயிருச்சு பிராண்ட். எனக்கு என்னென்ன தோணுச்சோ அதை சொன்னேன். உங்களுக்கு என்னென்ன தோணுச்சோ அதை வந்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த தமிழக வெற்றி கழகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஓகே, நம்ம எம்டி ஆண்ட் வந்து பெரிய கருத்தூசியை போட்டு கடைசியில் முடிச்சிருக்காப்புல. நான் இவ்வளோ சீரியஸாக ஒரு வீடியோ பண்ணுவார்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. நம்ம விஜயண்ணாவோட வெற்றி கழகத்தை பற்றி என்ன மீன்ஸ் வந்திருக்கோ அதை வந்து சரி அதை வச்சுக்க ஏதாவது பண்ணி போட்டிருப்பாப்புல அப்படின்னு தான் நினச்சேன். பார்த்தா கடைசியில் கருத்தூசியை பயங்கரமாக போட்டார். அவர் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அவரோட ஃபேன்ஸை பை மிஸ்டேக் அவரோட ஃபேன்ஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து ஒத்துமையாக போனால் தான் எந்த இதில் நடக்கும் அப்படின்னு. அது ஃபேன்ஸுக்கு பண்ணால் தானே அவருக்குமே வந்து சேரும். அவருக்கும் சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்து தான் அவர் இறங்கியிருப்பாருன்னு கடைசியில் சொன்னார்னா. ஆமாம், எல்லாமே யோசிச்சு தானே வந்திருப்பாங்க. அதான் அப்பேற்பட்ட பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனால் அவராலேயே வந்து முடியாமல் ஒரு நிமிஷம் தலையை சுற்றி இருந்தப்போ இவரும் வந்து இவ்வளோ அசால்ட்டாக வந்திருக்காரு அப்படின்னா எல்லாத்துக்கும் தயாராக தான் வந்திருப்பார் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா என்ன அவருக்கு வந்து அவரை விட இவருக்கு வயதும் அந்த அனுபவமும் கம்மி தான், அவரை விட கம்மி தான். இருந்தாலும் அந்த முயற்சின்றதை வந்து நம்ம பாராட்டணுமா இல்லையா? வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருக்கிறத விட இந்த முயற்சின்னு ஒன்று எடுக்கிறத வந்து ஒரு நல்ல விஷயம். நல்ல விஷயங்கள் நிறையவே பண்ணியிருக்காரு, அது நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். பட் ஆனால் சினிமா துறைக்கு வந்து ஒரு பெரிய இழப்புன்னு தான் நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். ஒரு அரசியலில் முழுமையாக போகும்போது வந்து சினிமா துறையில் வந்து இவரோட இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு யார் பண்ணிட்டு தரல. மேபி ஃப்யூச்சரில் யார் வராங்கன்றதை பார்க்கலாம். ஏற்கனவே இப்போ ஒரு பெரிய பிரச்சனைகள் போய்ட்டுருக்கு. சூப்பர் ஸ்டார் யார், அடுத்து சூப்பர் ஸ்டார் யார், விஜய் தான், அந்த ஒரு பெரிய பிரச்சனை போய்ட்டுருக்கு. இனி அடுத்து யார் என்னென்ன பிரச்சனை கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில. ஸோ எனிவேஸ் நாங்கள் வீடியோ என்ஜாய் பண்ணால் நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா ரெண்டரை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும்